கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியை தாக்கிய இளைஞரால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. பேருந்தில் ஏற முற்பட்ட மாணவியின் கையை பிடித்து கீழே இழுத்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தகராறில் ஈடுபட்ட இளைஞர் நீண்ட நாட்களாக மாணவியை காதலிக்க வற்புறுத்தியும் மாணவி மறுத்ததால் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. காதலிக்க மறுப்பு தெரிவித்த பள்ளி மாணவி மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திகா. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவிகள் படித்து வராங்க. பாத்தீங்கன்னா அங்கு படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவி வழக்கம் போல இன்று விருத்தாச்சலம் கடைவீதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லக்கூடிய பேருந்து வந்த பொழுது அந்த பேருந்தில் ஏற முற்பட்டுள்ளார். அப்பொழுது அருகில் நின்று கொண்ட இளைஞர் ஒருவர் மாணவியை கையை பிடித்து பேருந்திலிருந்து கீழே தரவென கையை பிடித்து கீழே இழுத்துள்ளார். இழுத்தது மட்டும் இல்லாமல் கடுமையாக தாக்கி உள்ளார். அங்கிருந்து தப்பித்து ஓடினார். மேலும் பாத்தீங்கன்னா அந்த மாணவிக்கு மண்டை உடைந்து ரத்தம் சிந்தியது. அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். சம்பந்தப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவியை அப்பகுதியைச் சேர்ந்தவர் நண்பர் என்று தெரிய வந்தது. மேலும் அப்பகுதியில் உள்ளவர்கள் கூறுகையில் காதல் என்ற பெயரில் மாணவியை தொந்தரவில் ஈடுபட்டதாகவும், ஆனால் அந்த மாணவி காதலிக்க மறுப்பு தெரிவித்த நிலையில் இன்றைக்கு நண்பருடன் மாணவியை தாக்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பித்து ஓடியதாக கூறப்படுகிறது. இது குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவிக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாக பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது. நன்றி பொய்யாமொழி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.